தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகம் அடுத்து மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20-21 திருவாக்கியங்கள். 20வது வாக்கியம்: அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. நாம் பார்க்கின்றோம், இயேசுவுக்கு உணவு அருந்த நேரம் இல்லை. மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் செல்கின்றார்களோ நற்செய்தி அறிவிக்கின்றார், வீட்டுக்கு வருகின்றார், உணவு உண்ண அங்கு நேரம் இல்லை. அப்படி இருந்த போதிலும் அதை விட்டு கொண்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் விடுவதை பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், குடும்பத்துக்காக நீங்களும் நானும் உழைக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அதை உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் அந்த உழைப்பு யாருக்காக? தெய்வத்தை மையப்படுத்தி இருக்கின்றதா அல்லது உங்களை மையப்படுத்தி இருக்கிறதா? இயேசுடைய உழைப்பு எல்லாமே கடவுளை மையப்படுத்தி இருப்பது, விண்ணக ராஜ்யத்தை விண்ணக அரசை மையப்படுத்தி விண்ணரசை மையப்படுத்தி இருப்பது நாம் பார்க்கின்றோம். ஆனால் உன்னுடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் யாரை நம்மை மையப்படுத்துகிறது. எனக்கு பேர் வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், இந்த மாதிரி 4 எண்ணத்தை தான் வைக்கிறோம் ஒழிய என்னுடைய உழைப்பு வழியாக மற்றவர்கள் பலன் அடைய வேண்டும், என்னுடைய அறிவு வழியாக மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும், அந்த உணர்வு எனக்கு அங்கு வருவதில்லை. மாறாக நான் வளர வேண்டும் அப்படி என்றால் சுயநலம் மட்டும்தான் வருகிறது ஒழிய பிறர் நலம் அங்கு வருவதில்லை. என்னுடைய உழைப்பு வழியாக பலரும் அங்கு நன்மை அடைய வேண்டும். ஆகவே நான் உழைக்கின்றேன், இரவும் பகலும் நான் உழைக்கின்றேன். நான் ஓய்வெடுத்தேன் என்றால் இதோ மற்றவர்கள் என்னை நம்பியிருக்கிறவர்கள் மற்றவர்கள் அங்கு இருக்கின்றார்கள், இந்த சமுதாயம் இது அழிந்து போய்விடும். ஆகவே நான் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக நான் உழைக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வருகிறான்னு பார்ப்போம். தெய்வத்தை மையப்படுத்தி நாம் எப்போ நாம் உழைக்கின்றோமோ அது ஆசீர்வாதமாக மாறும். மாறாக தன்னை மட்டுமே மையப்படுத்தி நாம் உழைக்கின்ற சமயத்தில் அங்கு சுயநலம் கடந்து வருகிறது. அது பாவங்கள், அது நோய்களை கொண்டு வந்து தருகிறது. அப்போ இறைவனை மன்றாடுவோம். தெய்வமே, சுயநலத்தை என்னை விட்டு எடுத்து மாற்றும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விசேஷமாக மன்றாடி ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உழைக்கின்ற உழைப்பு அது அத்தனையும் உன்னை மையப்படுத்தி இருக்கும்படி பார்த்து கொள்ளும். உன்னை மட்டுமே மையப்படுத்தி அதன் வழியாக பிறரை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவை, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.